கண்ணெதிரே தோன்றினாள். அவருக்கு பின் தலையில அடிபட்டதுனால மூளைக்கு போற நரம்புல பிளட் கிளாட் ஆயிருக்கு. அதை மேஜர் ஆபரேஷன் பண்ணாதான் ரிமூவ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு அதிகமா செலவாகும். எவ்வளவு செலவாகும் டாக்டர்? 30 லட்சம் ஆகும். 30 லட்சமா? ஆமாம்மா, இது ரொம்ப சென்சிட்டிவான ஆபரேஷன். இந்த சர்ஜரிக்கான எக்யூப்மெண்ட்ஸ், மெடிசன்ஸ் எதுவுமே இங்க கிடைக்காது. எல்லாம் இம்போர்ட் பண்ணணும். அதோட இந்த சர்ஜரி பண்றதுக்கு டெல்லியில இருந்து நியூரோ சர்ஜன் ஸ்பெஷலிஸ்டா வர வைக்கணும். இதுக்கெல்லாம் சேர்த்து 30 லட்சம் ரூபாய் செலவாகும். ஹாஸ்பிட்டல்ல இனிஷியல் பேமெண்ட் 50,000 ரூபாய் கட்டுறதுக்கே நான் என் அண்ணிக்கிட்ட கடன் கேட்டிருக்கேன். அதுவே எங்களுக்கு பெரிய பணம் டாக்டர். ஆனா இந்த ஆபரேஷனுக்கு 30 லட்சம் ஆகும்னு சொல்றீங்களே, என்னால எப்படி கட்ட முடியும்? வேற வழி இல்லம்மா, கட்டிதான் ஆகணும். இந்த பணத்தை கட்டினாதான் நான் சொன்ன எக்யூப்மெண்ட்ஸ், மெடிசன்ஸ், நியூரோ சர்ஜன் ஸ்பெஷலிஸ்ட நாங்க வர வைக்க முடியும், சர்ஜரியும் ஆரம்பிக்க முடியும். நீங்க டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் பேஷண்டோட உயிருக்கே ஆபத்தாயிடும். ஹார்ட்லி 2 டேஸ்க்குள்ள இந்த சர்ஜரி பண்ணி முடிக்கலனா பேஷண்ட் கோமாக்கு போய் இறந்தே போயிடுவார். ஐயோ டாக்டர், இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் மனசு இறங்கி உதவி பண்ணுங்க டாக்டர். நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. என் வீட்டுக்காரரை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க ப்ளீஸ். மா, இது என் சொந்த ஹாஸ்பிட்டல் இல்ல. நான் இங்க டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் நினைச்சா கூட உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. ஏன்னா இந்த சர்ஜரிக்கு எல்லாமே வெளியில இருந்து தான் வர வைக்கணும். உங்க ஹஸ்பண்ட் உயிர் பொழைச்சு வரணும்னு நினைச்சா 30 லட்சத்தை ஏற்பாடு பண்ணி நீங்க கட்டிதான் ஆகணும். 30 லட்சம் பணத்தை நான் எங்க போய் ஏற்பாடு பண்ணுவேன்? சக்தி, அண்ணே, அண்ணே. அழாத சக்தி. இனிஷியல் அமௌண்ட் 50,000 ரூபாய் கேட்டாங்கன்னு சொன்னல, அது கட்டிட்டோம். ரொம்ப நன்றி அண்ணி. அண்ணனுக்கு மட்டும் ஏன் இப்படி அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னே தெரியல. எல்லாம் அவரின் கழுத்துல தாலி கட்டின நேரம் தான் அண்ணி. என்னாலதான் அவருக்கு இப்படி எல்லாம் நடக்குது. ஏ சக்தி, ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? சரி, டாக்டர் என்ன சொன்னார் சக்தி? இன்னும் 2 நாளுக்குள்ள சிவா சாருக்கு ஆபரேஷன் பண்ணணுமா? அதுக்கு பெரிய டாக்டர் டெல்லியில இருந்து கூப்பிடணுமா? ஆபரேஷனுக்கு ஏதேதோ புது புது மிஷின் எல்லாம் வாங்கணுமா? இதுக்கெல்லாம் 30 லட்சம் ஆகுமா? அது உடனே கட்ட சொல்றாங்க அண்ணி. என்னது, 30 லட்சமா? ஆமா அண்ணி. அந்த பணத்தை உடனே கட்டி 2 நாளுக்குள்ள ஆபரேஷன் பண்ணலனா சிவா சார் காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. என்கிட்ட 50,000 இல்லாம தானே நீங்க வந்து கட்டியிருக்கீங்க. இதுல 30 லட்சத்துக்கு நான் எங்க போறது? சிவா சார் உயிரை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல அண்ணி. அழாத சக்தி, அழுவுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. ஆபரேஷனுக்கான பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் யோசிப்போம். 2 நாளுக்குள்ள அவ்வளவு பணத்தை எப்படி ரெடி பண்றது? யார் எனக்கு அவ்வளவு பணத்தை கொடுப்பாங்க? திவ்யா, நீ வேணா உங்க அம்மா கிட்ட கேட்டு பாரு. ஏன் அம்மா கிட்டயா? ஆமா, பித்த பாசனம் ஒண்ணு இருக்குல்ல. சிவா சார் உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காருன்னா நிச்சயமா பணம் கொடுப்பாங்க. அவங்க என் மேல எவ்வளவு வெறுப்பா இருக்காங்களோ அதே வெறுப்போடுதான் இப்ப என் அண்ணன் மேலயும் இருப்பாங்க. ஒரு 10 ரூபாய் கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க.
ஏங்க பூமி அங்கிள் கிட்ட விஷயத்த சொன்னா அவர் நிச்சயம் ஆபரேஷனுக்கான மொத்த பணத்தையும் கொடுப்பாரு. ஆமா அண்ணே, அண்ணி சொல்றதும் சரிதான். எனக்கு ஏன் இந்த யோசனை வராம போச்சுன்னே தெரியல. பூமி ஐயா கிட்ட விஷயத்த சொன்னா அவர் நிச்சயமா உதவி பண்ணுவாரு. ஆனா பூமி சார் இப்ப இங்க இல்ல சக்தி. அவர் யூஎஸ் போயிருக்காரு. வர்றதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும். அதனால என்ன, அவருக்கு நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாமே. சரி சக்தி. பூமி சாருக்கு ஃபோன் போக மாட்டேங்குது சக்தி. மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. சரிம்மா. சார் நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது சக்தி. ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? இப்ப நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு சக்தி. என்னன்னு சொல்லுங்க அண்ணி. நீ உடனே கிளம்பி போய் ருத்ரா அத்தைய பார்த்து விஷயத்த சொல்லு. அத்தை நிச்சயம் பணம் கொடுப்பாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்க? சக்தியும் சிவா சாரும் சேர்ந்து அவங்கள ஏமாத்திட்டுதா அவங்க பயங்கர கோவத்துல இருக்காங்க. இதுல எப்படி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ருத்ரா அத்தை ரொம்ப நல்லவங்க. அவங்க சட்டுன்னு கோவப்படுவாங்க. ஆனா அதையும் மனசுல வச்சுக்கிட்டு மத்தவங்கள பழி வாங்க மாட்டாங்க. அதுலயும் சிவா அண்ணா மேல அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதனால சிவா அண்ணன் உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சா உடனே அவங்க பணத்தோட இங்கேயே வந்துருவாங்க. சக்தி, எதையும் யோசிச்சு மனச குழப்பிக்காத. இப்ப நமக்கு முன்னாடி இருக்க ஒரே நம்பிக்கை ருத்ரா அத்தை தான். அவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா உதவி கிடைக்கும். நீ நம்பிக்கையோட போய் அவங்கள பாரு. சரிங்க அண்ணி, நான் போய் ருத்ரா அம்மாவை பாக்குறேன். சரி, போய் பாத்துட்டு வா. எங்க வாங்க அண்ணனை போய் பார்க்கலாம். வா போலாம். அண்ணே, உன்னை இந்த நிலைமையில நான் பார்க்கணும். அண்ணனை பாருங்க என்ன நிலைமையில இருக்காருன்னு. என் அண்ணனுக்கு அங்க இப்படி ஒரு நிலைமை வரணும். சக்தி, நில்லுமா. என்னம்மா திடீர்னு இங்க வந்திருக்க? நான் ருத்ராமாவை பார்க்க வந்திருக்கேன்னு. அம்மா, எல்லாரும் உன் மேல கோவமா இருக்காங்க. இந்த நேரத்துல நீ உள்ள போனா உன்னையும் திட்டுவாங்க. உன்னை ஏன் உள்ள விட்ட நீ என்னையும் திட்டுவாங்கம்மா. அண்ணே, நான் அம்மாவை பார்த்தே ஆகணும்னு. அந்த வேலைக்காரி எப்படியோ சிவாவை மயக்கி தாலி கட்ட வச்சிருக்கா. ஷோ, அந்த விஷயத்தை பத்தி பேசினாலே டென்ஷன் ஆகுது. அந்த வேலைக்காரி எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? ஏய், ஏ செக்யூரிட்டி, அம்மா, இவ உள்ள வந்தது அடிச்சு துரத்துறத விட்டுட்டு இவளை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க. அறிவில்ல உனக்கு? அம்மா, சக்தி திடீர்னு உள்ள வந்துருச்சு. நான் தாம்மா தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன். ஏண்டி, உனக்கு எந்த அளவுக்கு கொழுப்பு இருந்தா தைரியமா வீட்டுக்குள்ள வருவ? போடி வெளியில. சிவா சார் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன்னு சொன்னாலும் அதுக்காக இவங்க மனசு இறங்க மாட்டாங்க. அம்மா, நான் ஒரே ஒரு முறை ருத்ராமாவை நேர்ல பார்த்துட்டு போயிடுறேம்மா. ஓ, ருத்ராவை நேர்ல பாக்கணுமா? அவளை பாக்குறதுக்கு உனக்கு என்னடி அருகதை இருக்கு? என் பையனை ஏமாத்தி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண மோசக்காரி நீ. மொரியாதையா வெளியில போயிடு. அம்மா, உங்க கோபம் தீர்ற வரைக்கும் என்ன திட்டுங்க, அடிங்க. ஆனா ருத்ராமாவை பாக்குறதுக்கு என்ன உள்ள விடுங்கம்மா, ப்ளீஸ்மா. என்ன சொன்ன? என் கோவம் தீர்ற வரைக்கும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ருத்ராவை பார்க்க விடணுமா? என் கோவம் அவ்வளவு சீக்கிரம் தணிஞ்சிருமா? காட்டு தீ மாதிரி ஓ மேலையும் உன் குடும்பத்து மேலையும் பத்து எரிஞ்சிட்டு இருக்க. நீ செத்தாதான் அது அணையும். போய் செத்துரு.
நாங்க எல்லாரும் தலை குனிகிற மாதிரி எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இப்ப ரொம்ப ஈஸியா வந்து ருத்ரா பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ற? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? அன்னைக்கு உன் வீட்ல நீ சாக கிடந்தப்போ ருத்ரா உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் காப்பாத்தினதுனால அவ நம்ம மேல மனசு இறங்கிட்டா. அப்படியே நேர்ல பார்த்து என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி அழுது டிராமா பண்ணா உன்னை மன்னிச்சு ஏத்துப்பான்னு நினைச்சு வந்தியா? உன்னெல்லாம் பார்த்ததே பாவம் நினைச்சிட்டு இருக்கா அவ. அம்மா, ருத்ராமா என் மேல கோவமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப முக்கியமான விஷயமா வந்திருக்கேம்மா. ஒரே ஒரு முறை அவங்கள பார்த்து நான் பேசிட்டு போயிடுறேம்மா, ப்ளீஸ். இதுக்கு மேலேயும் நீங்க நின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தீனா நான் அப்படியே கொலைகாரியா மாறிடுவேன். முதல்ல இருந்து வெளியில போடி. இங்க பாரு, அம்மா. அவ மேல அனுதாபம் காட்டி வீட்டுக்குள்ள விட்ட உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் பாத்துக்கோ. சரிங்கம்மா. சக்தி, தப்பா எடுத்துக்காதம்மா, வெளியில போமா.